the subsidiary alliance. In 1798, Lord Wellesley introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of the British. வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே சப்சிடியரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம். It was the most effective instrument for the expansion of the British territory and political influence in India. ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் விரிவுபடுத்த, அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்த இந்த திட்டமானது மிக மிக முக்கிய கருவியாக இருந்தது. The princely state was called the protected state and the British came to be referred as the paramount power. மிக சிறந்த கருவி, தலையாய அதிகாரம். paramount power means தலையாய அதிகாரம். தலையாய அதிகாரம் செலுத்துபவர்கள் ஆங்கிலேயர்கள். It was the duty of the British to safeguard the state from external aggression and to help its ruler in maintaining internal peace. ஆங்கிலேயரின் சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் கடமை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள். மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ், முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? An Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces and accept British forces. இந்த திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைத்துவிட்டு ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். A British resident would stay in his capital. தேச அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார். Towards the maintenance charges of the army, he should make annual payments or cede some territory permanently to the company. ஆங்கிலேயரின் படையை பராமரிக்க, அதோடு ஆண்டு சம்பளம் வழங்குவதற்கு சில பகுதிகளை இந்திய நாட்டு அரசர்கள் ஆங்கிலேயர்களை கொடுக்க வேண்டும். All the non-English European officials should be turned out of his state. ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பியர்கள் அனைவரும் அந்த நாட்டை விட்டையே வெளியேற வேண்டும். குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் அனைவரும் இருந்தார்கள். ஆங்கிலேயர்களை தவிர பிற நாட்டவர்கள் இருத்தல் கூடாது. The native ruler should deal with the foreign states only through the English company. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பிறகு சுதேச நாட்டு அரசர் அயல் நாடுகளோடு ட்ரீட்டியும் செய்ய வேண்டும். The British should undertake to defend the state from internal trouble as well as external attack. உள்நாட்டு கலவரம் நடைபெறும் போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த நாட்டை பாதுகாக்கும். Merit for the British. The British company maintained a large army at the expense of the Indian rulers. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசுகளின் செலவிலேயே தன்னுடைய படையை பராமரித்தது. All Frenchmen in the service of native rulers were dismissed and the danger of French revival was completely eliminated. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மீண்டும் எழுச்சி பெறும் அபாயமானது முற்றிலும் நீக்கப்பட்டது. The British company began to control the foreign policy of the princely states. கம்பெனி சுதேச அரசுகளின் வெளியுறவு கொள்கையினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. Wellesley's diplomacy made the British the paramount power in India. He transformed the British Empire in India into the British Empire of India. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை
இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றினர். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன? The subsidiary alliances made the Indian rulers weak, oppressive and irresponsible. துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது. Protected by British arms, they neglected their duty towards their subjects and even exploited them. அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து இருந்தார்கள். The first Indian state to accept the subsidiary alliance was Hyderabad. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு எது? ஹைதராபாத். In 1798, it was followed by Tanjore, Awadh, Peshwa, Bhonsle in 1803, Gwalior 1804, Indore 1817, Jaipur, Udaipur and Jodhpur 1818. இந்த நாடுகள் எல்லாம் துணைப்படை திட்டத்தில் சேர்ந்தது. டாக்டர் ஆஃப் லேப்ஸ், வாரிசுலப்பு கொள்கை in 1848. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆவல் கொண்டு நாடு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தார் லார்டு டல்ஹௌசி. He was an imperialist. அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதியாக இருந்தார். He adopted a new policy known as Doctrine of Lapse to extend British Empire. வாரிசில்லாத நாட்டு அரசர்கள் அந்த நாட்டை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் தத்தெடுக்க உரிமை இல்லை. இந்த கொள்கை தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்று சொல்லக்கூடியது. He made use of this precedent and declared in 1848 that if the native rulers adopted children without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted sons and the kingdoms would go to the British paramount power. வாரிசுலாப்பு கொள்கை என்ற புதிய கூடையை கொண்டு வந்தார் லார்டு டல்ஹௌசி. சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க கூடாது. அவ்வாறு தத்தெடுக்க நேரிடும் போது மன்னருடைய சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சக்திக்கும் செல்ல நேரிடும் என்று கூறப்பட்டது. இந்த கொள்கையை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தார். This principle was called the doctrine of lapse. It was bitterly opposed by the Indians and it was one of the root causes for the Great Revolt of 1857. இந்த வாரிசுலப்பு கொள்கை தான் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. By applying the doctrine of lapse policy, Dalhousie annexed Sadara in 1848, Jaipur and Sambalpur in 1849, Baghdad in 1850, Udaipur in 1852, Jhansi in 1853 and Nagpur in 1854. வாரிசுலாப்பு கொள்கையின் மூலம் ஆங்கில நாடோடு இணைந்த நாடுகள் இந்த பகுதிகள் எல்லாம் சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். Factors for the success of the British. ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் என்னென்ன? கிரேட்டர் நேவல் பவர், மிகப்பெரிய கடல் வலிமை ஆங்கிலேயர்களிடம் இருந்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், நெசவு தொழிலும் வளர்ச்சி இருந்தது. சயின்டிபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருந்தார்கள். எக்கனாமிக் prosperity and skillful diplomacy of the British. ஆங்கிலேயரின் திறமை மிக்க ராஜதந்திரம்
இருந்தது. அரசியல் தந்திரம். ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமங் தி இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். இந்திய வணிகரிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள். த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னரன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிங்ஸ். இந்திய அரசருடைய சமத்துவமின்மை மற்றும் அறியாமையில ஆங்கிலேயருடைய வெற்றிக்கு இட்டு சென்றது. கன்க்ளூஷன். The Battle of Plassey was the foundation of British dominion in India. The company's administration was not for the interest of people. பிளாசி போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளம் விட்ட போர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகம் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தவில்லை. It was imperialistic, expansionist and exploitative. இது ஏகாதிபத்திய விரிவாக்க மற்றும் சுரண்டல் கொள்கையை கொண்டிருந்தது. It brought more Indian territories under British domain through subsidiary alliance and doctrine of lapse. ஆங்கிலேயர்கள் இரண்டு கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். ஒன்று துணைப்படை திட்டம், இரண்டு வாரிசுலப்பு கொள்கை. இதன் மூலம் இந்தியாவின் பெரும்பான்மையான நாடுகளை கையகப்படுத்தினார்கள். This policy led to a South Indian rebellion 1800 to 1801, Vellore rebellion 1806 and the Great Rebellion 1857. தென்னிந்திய கழகத்திற்கும் வேலூர் கழகத்திற்கும் பெரும் புரட்சிக்கும் இது இட்டு சென்றது. சிராஜுத்தௌலா ascended the throne of Bengal. வங்காளத்தில் அரியணை ஏறியவர் சிராஜுத்தௌலா. On 9th February 1757, Treaty of Alinagar was signed. அலிநகர் உடன்படிக்கை 1757 ஆண்டு பிப்ரவரி 9 கையெழுத்திடப்பட்டது. The Carnatic Wars which spanned from 1746 to 1763. கர்நாடக போர்கள் நடைபெற்ற காலம் 1746 முதல் 1763 வரை. Tipu agreed to pay 3.6 crore of rupees to the English as war indemnity. திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டு தொகையாக ஆங்கிலேயருக்கு வழங்கப்பட்ட தொகை 3.6 கோடி. Wellesley declared war against Tipu in 1799. 1799 ஆண்டுதான் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போர் அறிவிப்பு செய்தார்கள். Cornwallis established a system of circuits or thanas. Each was headed by a daroga. கார்ன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்துகின்றார். சர் எலிஜா இம்பே வாஸ் தி ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால். முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. லார்ட் வெல்லஸ்லி introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of the British. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் லார்ட் வெல்லஸ்லி. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. Dalhousie பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டார். Thank you.